ஹாய்! இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கேப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அண்ட் அதோட கண்டினியூவாக 4 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 2 3 4 4 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம மேஜிக்கல் நாட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மேஜிக்கல் நாட் போட்டுக்கோங்க. மேஜிக்கல் நாட் போட்டாச்சு இல்லைங்களா. இப்போ மேஜிக்கல் நாட் போட்டதுக்கப்புறமா வந்துட்டு 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே சென்டரில் இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கேப்புக்குள்ளே வந்துட்டு 10 டைம்ஸ் வந்துட்டு டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. 2 3 4 5 6 7 10. இப்போ 10 போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம 2 செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த செயினை விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ராக்கெட் போட்டோம் இல்லைங்களா, அந்த டபுள் க்ராக்கெட் செயினில் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ ரோ 1 போட்டுட்டோம். இப்போ ரோ 2 போட போகிறோம். சேம் இதே ரோ 2லையும் அதே மாதிரி தான் வந்துட்டு 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 2 டிசி போட்டுக்கோங்க. 1 2 செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா செயின்லேயுமே வந்துட்டு 2 டைம்ஸ் டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. சரி, 1 2 சேம் செயின்லேயே வந்துட்டு இன்னொரு டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி வந்து ஃபுல் ரவுண்ட் ஃபுல்லாகவே செயின்ஸில் வந்துட்டு ஒரு எல்லா செயின்லேயுமே வந்துட்டு 2 டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து 2 டைம்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட் ஃபுல்லாகவும் போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ அகைன் சேம் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த 2 செயினை விட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்டு டிசியில் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ரோ 3 வந்துட்டோம் நம்ம. அண்ட் அகைன் வந்து ரோ 3லேயும் சேம் 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து நெக்ஸ்ட் செயினில் வந்து 2 டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதே செயினில் வச்சு இன்னொரு டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டபுள் க்ராக்கெட் 1 டபுள் க்ராக்கெட் 2 டபுள் க்ராக்கெட் 1 டபுள் க்ராக்கெட் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும். இப்போ ஒரே செயினில் 2 டிசி போட்டிருக்கோம் இல்லைங்களா, நெக்ஸ்ட் செயினில் வந்து 1 டிசி போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு செயினில் வந்து 1 டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ரோ ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 2 செயின்ஸை விட்டுட்டு ஃபஸ்ட்டு டிசி போட்டோம் இல்லைங்களா, அந்த டிசியில் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணியாச்சு. 3 போட்டாச்சு. இப்போ 4th ரோ வந்துட்டோம். 4th ரோலையும் சேம் அதே மாதிரி 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த 4th ரோவில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வச்சு 1 டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு செயினில் வரும் 1 டிசி போட்டுக்கோங்க.
அண்ட் தேர்ட் செயினில் வந்து 2 டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஒன் டபுள் க்ராக்கெட், 2 டபுள் க்ராக்கெட். இதே மாதிரி வந்து 1 டிசி 1 டிசி 2 டிசி இதே மாதிரி வந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. 1 டிசி 1 டிசி 2 டிசி. இதே மாதிரி வந்து நீங்கள் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 செயினை விட்டுட்டு அடுத்த செயினில் வந்து லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரோ 5 வந்திருக்கோம். உங்களுக்கு வேறு கலரில் ஜாயின் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணி 2 செயின்ஸ் போட்டுட்டு இப்போ இதில் என்ன பண்ணணும்னா 1 டிசி 1 டிசி 3 டபுள் க்ராக்கெட் அண்ட் 1 டிசி 2 டபுள் க்ராக்கெட் போடணும். 1 டபுள் க்ராக்கெட், 1 டிசி and again 1 டிசி அண்ட் ஃபோர்த் செயினில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ராக்கெட். ஃபோர்த் செயினில் வந்து 2 டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது எந்த மாதிரி ஃபார்மேட்னா 1 டிசி 1 டிசி 1 டிசி 2 டிசி அந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும். இது நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னாக்கா அந்த கேப்போட மேலே இருக்க சைஸ் இருக்கு இல்லையா, அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். இதுக்கு வந்து இன்க்ரீசிங் ஸ்டிச் அப்படின்னு கூட சொல்லலாம். 1 டிசி and 2 டபுள் க்ராக்கெட். இதே மாதிரி வந்துட்டு இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. 1 டிசி 1 டிசி 1 டிசி 2 டபுள் க்ராக்கெட் இந்த மாதிரி ரவுண்ட் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 செயின்ஸை விட்டுட்டு அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு க்ராக்கெட்டில் டபுள் க்ராக்கெட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் 6 போட்டோம். சேம் அதே மாதிரி 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இதில் வந்து எப்படி பண்ணணும்னா இங்கே ஃபஸ்ட்டு 3 1 டிசி போட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு 4 1 டிசி போட்டு ஒரு டபுள் க்ராக்கெட் போடணும். Two, 3, 4 சிங்கிள் டபுள் க்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரே செயினில் 2 டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. again வந்து 4 டபுள் க்ராக்கெட் போடணும். 1 2 3 4 and 2 டபுள் க்ராக்கெட். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 செயின்ஸை விட்டுட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ராக்கெட் போட்டிருக்கோங்க இல்லைங்களா, அதில் வச்சு இதை லாக் பண்ணிக்கோங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு ரோக்கு வந்துட்டு சேம் அதே மாதிரி 2 செயின்ஸ் போட்டுட்டு சேம் அதே மாதிரி போன டைம் 4 1DC போட்டோம் இல்லைங்களா, இந்த டைம் வந்து 5 சிங்கிள் க்ராக்கெட் போட்டுட்டு அண்ட் ஒரே செயினில் வந்து 2 டபுள் க்ராக்கெட் போட்டுக்கணும். 1 2 3 4 அண்ட் ஒரே செயினில் வந்து 2DC போட்டுக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி லாக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வந்துருச்சு இல்லைங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வந்துட்டு சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 செயின்ஸ் போட்டுட்டு எல்லா செயின்லேயுமே வந்துட்டு சிங்கிள் DC போட்டால் போதும். எல்லா செயின்லேயுமே சிங்கிள் DC போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 9 to 10 ரோஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது ஃபினிஷிங் லைனு. ஃபினிஷிங்கில் வந்துட்டு சேம் அதே மாதிரி 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் இந்த க்ராக்கெட் போடுறோம் இல்லைங்களா, டபுள் க்ராக்கெட்டு, அந்த டபுள் க்ராக்கெட் வந்துட்டு ஒன்று வந்து உள்பக்கமாக எடுக்கணும். இன்சைட் அண்ட் அவுட் சைடு அந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு யான் ஹோல்ட் பண்ணி இதை வந்து வெளிப்பக்கமாக எடுத்து ஒரு டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லைன் வந்து உள்பக்கமாக எடுத்து க்ராக்கெட் போட்டுக்கோங்க. சேம் ஒரு லேயர் வந்து உள்பக்கமாக ஒரு இது வந்து வெளிப்பக்கமாக அந்த மாதிரி எடுத்து இதை க்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி வந்து ஒரு 2 ரோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான். இதே மாதிரி வந்து ஃபுல்லாக பண்ணி நாட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கேப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் நம்ம எப்படி க்ராக்கெட் பண்ணி கேப் போடுறோன்னு தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.